கொல்லிமலை செம்மேட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல படகு இல்லம் பக்கத்துல இருக்கிற இந்த மந்திரமூர்த்தி கோவில் கடந்த 20 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. படகு இல்ல பணிக்காக தோண்டும் போது இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அருந்ததி படத்துல நம்ம பெரிய அரண்மனை எல்லாம் பார்த்திருப்போம்ல, அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வலதுபுறத்துல பூமிக்கடியில பெரிய அரண்மனை இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க, சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மன்னர் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலையும் இந்த சிவபெருமான தேர்ல வச்சு கொல்லிமலைய வலம் வந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்படுதுங்க. சிவனை சுத்தி பாம்பு மாதிரியே வளர்ந்திருக்கிற இந்த மரம் ஒவ்வொரு அமாவாசையன்றும் பாம்பா மாறி சிவன் தலையில 5 தலை நாகமா மாறும்னு இந்த பகுதி மக்களோட நம்பிக்கையா இருக்குங்க. இந்த மந்திரமூர்த்தியை வந்து வழிபடுறவங்களுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்திகளும் நெருங்காதாம். இந்த சிவனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் 12 மணிக்கு யாகம் வளர்த்தி பூஜை பண்றாங்க. மந்திரமூர்த்தி ஆலயத்துக்கு பாதாள லிங்கம்னு இன்னொரு பெயரும் இருக்குன்னு சொல்றாங்க. பிரதோஷம் பௌர்ணமி அப்போ 18 சித்தர்கள் இந்த கோவில அமர்ந்து பூஜை வழிபாடு நடத்துறதாகவும் இந்த பகுதி மக்கள்